ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்த் கோஸ்க்காக வழக்கை வாதாடியவர் யார் அப்படின்னா சிஆர் தாஸ் அப்படிங்கிறாங்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்த் கோஸ்க்காக வழக்கை வாதாடியவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. சிஆர் தாஸ். அடுத்து பாருங்கள், ஒரு கூற்று ஒரு காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? பிஆர் அம்பேத்கர் வந்து மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். அது வந்து கரெக்டு தான். அவர் இந்துக்கள் மற்றும் வந்து முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா அவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்டிருக்க மாட்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் வந்து அவங்களோட உரிமையை மீட்கிறதுக்காக தான் போராடுவார். ஸோ வந்து கூற்று வந்து கரெக்டு, காரணம் வந்து தவறு. பிஆர் அம்பேத்கர் வந்து மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார், அது மட்டும்தான் கரெக்டு. ஏ கரெக்டு, ஆர் வந்து தவறு. அடுத்து பாருங்க, புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா இந்த மேற்கோள் வந்து யாரோடது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மேற்கோள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம், இது யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அப்படி தான் இந்த மேற்கோளை கூறியிருக்காங்க. என்ன கூறியிருக்காங்க? நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம். அடுத்து பாருங்க, 1932ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள் வகுப்புவாத கொடையை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரி யார் அப்படின்னா வந்து ராம்சே மெக்டொனால்டு அப்படிங்கிறாங்க. ஸோ ராம்சே மெக்டொனால்டு தான் வந்து 1932 ஆகஸ்ட் 17 வகுப்புவாத கொடையை வந்து அறிவித்தார் அப்படிங்கிறாங்க. அந்த டைம் வந்து பிரிட்டிஷ் பிரதம மந்திரி வந்து ராம்சே மெக்டொனால்டு. ஒரு பொறுத்துக வினோபா பாவே அப்படின்னா வந்து சத்தியாகிரகி, தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நேதாஜி அப்படின்னா ஆசாத் இந்து பாஜ். ஹைதராபாத் நிசாம் வந்து என்னன்னா போலீஸ் நடவடிக்கை. காந்திஜி அப்படின்னா நவகாளி அப்படின்னா. வினோபா பாவே அப்படின்னா தனிநபர் சத்தியாகிரகி. நேதாஜி அப்படின்னா ஆசாத் இந்த் பாஜ். ஹைதராபாத் நிசாம் வந்து போலீஸ் நடவடிக்கை. காந்திஜி வந்து நவகாளி. நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா வந்து வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிறாங்க. நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா வந்து வைகுண்ட சுவாமிகள். அடுத்த பாருங்க, வேலூர் சிப்பாய் கழகத்தை வந்து வந்திருக்கு. 1806 தான் வந்து வேலூர் சிப்பாய் கழகம் வந்து நடந்திருக்கும். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிருகங்களின் கொழுப்பு பூசப்பட்ட தோட்டாக்கள், குறைவான சம்பளம், புதிய வகை தலைப்பாகை, சாதி குறியீடுகள் மற்றும் காதணிகள், சுத்தமாக தாடையை வந்து மழித்தல், அந்த காரணங்கள்லாம் வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பதவி உயர்வின்மை, கடினமான தண்டனை, குறைவான சம்பளம், புதிய வகை தலைப்பாகை, சுத்தமாக தாடையை மழித்தல் அப்படிங்கிறாங்க. மிருகங்களின் கொழுப்பு பூசப்பட்ட தோட்டாக்கள், பதவி உயர்வின்மை, புதிய வகை தலைப்பாகை, குறைவான சம்பளம், சுத்தமாக தாடையை மழித்தல். பதவி உயர்வின்மை, குறைவான சம்பளம், புதிய வகை தலைப்பாகை, ஜாதி குறியீடுகள், காதணிகள், சுத்தமாக தாடையை மழித்தல். ஸோ நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக வந்து அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கழகத்துக்கான காரணங்கள் வந்து இதில் எவை அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் வந்து டி அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது டி ஆப்ஷன் தான். பதவி உயர்வின்மை, குறைவான சம்பளம், புதிய வகையான தலைப்பாகை, அதில் வந்து ஒரு குறியீடு இலச்சினை வந்து இருக்கும், காதணிகள், அவங்களோட தாடையெல்லாம் வந்து மழித்தல். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் என்ன அப்படின்னா தமிழ் பிராமி அப்படிங்க. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம் வந்து தமிழ் பிராமி. பின் வருவனவற்றுள் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் வந்து இருபாலர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியதுன்னா, ஆரம்ப கல்வியில் இருபாலர் கல்வி முறை வந்து எந்த கட்சி அப்படின்னா வந்து நீதி கட்சி தான் அப்படிங்கிறாங்க. பின் வருவனவற்றுள் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாலர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது? நீதி கட்சி. சைட்டோபிளாசத்தின் கூழ்நிலை பொருள் வளைந்து வளைந்து செல்லும் நகர்வோட பெயர் வந்து என்னென்னா ப்ரௌனியன் நகர்வு அப்படிங்கிறாங்க. சைட்டோபிளாசத்தின் கூழ்நிலை பொருள் வளைந்து வளைந்து செல்லும் நகர்வின் பெயர் வந்து ப்ரௌனியன் நகர்வு.
அடுத்து ஒரு கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குளிர்சாதன பெட்டி வந்துன்னா குறைவான வெப்பநிலையிலேருந்து அதிகப்படியான வெப்பநிலைக்கு வந்து வெப்பத்தை வந்து கடத்துகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அது குறைவான வெப்பநிலையிலேருந்து அதிகப்படியான வெப்பநிலைக்கு வெப்பம் கடத்துகிறது, அது கரெக்டான கூற்று தான் அப்படிங்கிறாங்க. காரணம் பாருங்கள், எந்த ஒரு புற வேலையும் செய்யாமல் சாதாரணமாக வெப்பம் வந்து குறைந்த வெப்பநிலையிலேருந்து அதிக வெப்பநிலைக்கு கடத்த முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துன்னா காரணமும் சரிதான், ஆனால் அந்த கூற்றுக்கான காரணம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு குளிர்சாதன பெட்டி குறைவான வெப்பநிலையிலேருந்து அதிகப்படியான வெப்பநிலைக்கு வெப்பத்தை கடத்துகிறது சரி. எந்த ஒரு புற வேலையும் செய்யாமல் சாதாரணமாகவே வெப்பம் குறைந்த வெப்பநிலையிலேருந்து அதிக வெப்பநிலைக்கு கடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணமும் சரிதான், ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, தளர்வான மூடியுடைய சாதாரண பானையில் உணவு சமைப்பதை விட அழுத்த சமையற்கலனில் விரைவாக சமைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஏனெனில் அதிக அழுத்தம் வந்தோன்னா நீரோட கொதிநிலையை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தளர்வான மூடியுடைய சாதாரண பானையில் உணவு சமைப்பதை விட அழுத்த சமையற்கலனில் வந்து விரைவாக சமைக்கப்படுகிறது. காரணம் என்ன? அதில் உள்ள அழுத்தம் வந்தோன்னா நீரோட கொதிநிலையை வந்து அதிகரிக்க செய்யுது அப்படிங்கிறாங்க. நம் உடலின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் காரணமான மண்டலம் வந்து எது அப்படின்னா வந்து நரம்பு மண்டலம் அப்படிங்கிறாங்க. நம் உடலின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் காரணமான மண்டலம் வந்து நரம்பு மண்டலம். அடுத்து பின் வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. 1 and 2 தான் வந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. இதில் 2 and வந்து 3 and 4 தான் வந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. அந்த 1 and 2 வந்து ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. CACP அப்படின்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் அப்படிங்கிறாங்க. CACP அப்படின்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ். ICDS அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறாங்க. இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். CACP ICDS அப்படின்னா ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, முகவுரை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து தவறு. ஏன்னா இது வந்து பால்கிவாலா அவங்க தான் வந்து இந்திய சாசனத்தின் வந்து அடையாள அட்டை தான் வந்து முகவுரை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இங்கே நேருன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது தவறு. இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வந்து வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறது கரெக்டு. இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. எல்லாமே இது கரெக்டு. இல்லை தவறானது வந்து 1 தான். ஏன்னா வந்து அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு வந்து குறிப்பிட்டது வந்து பால்கிவாலா தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ 1 மட்டும்தான் வந்து இதில் தவறானது. அடுத்து பாருங்க, பின் வருவனவற்றுள் எது வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் இல்லை அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அப்படின்னா வந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய வேலைக்கு வந்து உணவு திட்டம், இது எல்லாமே வந்து என்ன வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் அப்படிம்பாங்க. இது இந்த ஜன்தன் திட்டம் மட்டும்தான் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் கிடையாது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு வங்கி கணக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட திட்டம் தான் வந்து ஜன்தன் திட்டம். இது கூட வந்து 2014 ஆகஸ்ட் மந்த்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிரதமர் மோடி அவர்கள். நமக்கு என்ன கேள்வி, வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் இல்லாதது எது அப்படின்னா வந்து ஜன்தன் திட்டம். அடுத்து பாருங்கள், கோவிட் தொற்று காலத்தில் இந்திய பொருளாதாரத்தில் மிகுதியாக பாதிக்கப்பட்ட துறைகள் வந்து எதுன்னு அடையாளம் கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. MSME செக்டரு, விமானத்துறை, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டது. ஏன்னா வந்து தொலைத்தொடர்பு துறையில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தலை. ஸோ 1, 2, 3 இது 3 தான் கரெக்டு. கோவிட் தொற்று காலத்தில் இந்திய பொருளாதாரத்தில் மிகுதியாக பாதிக்கப்பட்ட துறைகள் வந்து எது அப்படின்னா MSME துறை, விமானத்துறை, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை. அடுத்து பாருங்க, வேளாண் விலை கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் வந்து குறிப்பிடாதது எது அப்படின்னா வந்து 2 மட்டும்தான். நிலப்பகிர்வுக்கு உதவுவது தான் வந்து அதோட கொள்கையில் வந்து ஒரு நோக்கம் கிடையாது. அந்த நோக்கங்கள் ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. அதிக உற்பத்திக்கு வந்து தொழில்நுட்பத்தை உயர்த்துவது, கொள்முதல் விலையை வந்து நிர்ணயம் செய்வது, பொது பகிர்வு முறையை வந்து மேலாண்மை செய்தல், இது எல்லாமே வந்துன்னா முக்கிய நோக்கங்களில் வந்து ஒன்று. நோக்கங்களில் இல்லாதது எது அப்படின்னா வந்து நிலப்பகிர்வுக்கு உதவுவது. ஸோ ஆப்ஷன் டி மட்டும்தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞரோட பேர் என்னன்னா அப்துல் லத்தீப் அப்படிங்கிறாங்க. அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞரின் பெயர் வந்து அப்துல் லத்தீப். அடுத்து பாருங்கள்,
பரந்த இலை காடுகளின் இனங்களில் வருவது வந்து எது அப்படின்னா வந்து ரோஸ் வுட்டு தான் சொல்கிறாங்க. பரந்த இலை காடுகளின் இனங்களில் வருவது வந்து ரோஸ் வுட்டு. மீண்டும் மஞ்சப்பை திட்டம் வந்து எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது மாதிரி கேள்வி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிமுறைக்கான மீண்டும் மஞ்சப்பை திட்டம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் வந்து எது அப்படின்னா 2021 டிசம்பர் 23. ஸோ மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து என்ன 2021 டிசம்பர் 23. மனிதனை ஏற்றிச் செல்லும் முதல் ராக்கெட் விகாஸ் இன்ஜினை இஸ்ரோ வந்து எந்த இடத்துல வெற்றிகரமாக சோதனை செஞ்சாங்க அப்படின்னா வந்து மகேந்திரகிரி. எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்குது. மனிதனை ஏற்றிச் செல்லும் முதல் ராக்கெட் வந்து விகாஸ் இன்ஜினை இஸ்ரோ வெற்றிகரமாக வந்து சோதித்த இடம் வந்து எது அப்படின்னா வந்து மகேந்திரகிரி. இடம் வந்து தமிழ்நாடு. மகேந்திரகிரி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ககன்யான் மனித விண்வெளி பயண திட்டத்தில் தான் வந்து இது சோதனை செஞ்சுருக்காங்க, அதன் ஒரு பகுதியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 20க்கு மேலே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.